நாங்கள் ஒரு வாட்டி காஷ்மீர் போயிருந்தோம். ஷூட்டிங் வந்து குளு மணாலியில் ஷூட்டிங். கேப்டனுக்கும் யாரோ ஒரு ஹீரோயினுக்கு நான் சாங் எடுத்துட்ருக்கேன். வரும்போது வந்து எங்களுக்கு வந்து அந்த குளு மணாலி ஃப்ளைட் என்னன்னா, மணாலிலேருந்து ஃப்ளைட் வந்து கரெக்டாக டெல்லி இறங்காதேன்னா, மலைக்குள்ள ஃப்ளைட் போகிறனால அப்பப்போ கேன்சலேஷன் ஆகும். அப்போ தான் வந்து பிரேமலதா மேமை நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சார் நிறைய அவங்க ஒய்ஃபை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எவ்வளோ பண்ணாலும் மாஸ்டர், ஒய்ஃப் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் ஒய்ஃப் இது வரைக்கும் ஏன் இது செலவு பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு. காரில் ட்ராவல் பண்ணும்போதும், ஷூட்டிங்க்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி அவருக்கு உயிரே 2 பசங்க. 2 பசங்கன்னா அவ்வளோ உயிர் மாஸ்டர். நான் என்ன அவருக்கு வந்து கொஞ்சம் தெரியாது. எல்லாமே அப்படிதான். அப்ப அவர் சொல்லுவார், "நான் நைட்டு 2 மணிக்கு போனா கூட என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் தூங்குவேன் மாஸ்டர்." அவ்வளோ உயிர். அவருக்கு அனிமல்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட பையனுக்கும் அந்த அனிமலுடைய அந்த டாக்ஸுடைய ப்ரீட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து கேப்டனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மத்தவங்களுடைய ஆசை என்னையோ அதை தான் நிறைவேத்துற கேரக்டர் தவிர, தன்னோட ஆசையை நிறைவேத்த மாட்டார். ஸோ அந்த மணாலிலேருந்து வரும்போது நாங்கலாம் வந்துட்டோம். அப்போ என்னோட இன்னொரு ஏதோ ஒரு அசிஸ்டன்ட், அவளுக்கு ட்ரெயின் கிடைக்க வேண்டிய கிடைக்கல. அவரு காசு போட்டு ஃப்ளைட்ல கூட்டு வந்தார். யார் பண்ணுவா? அதெல்லாம் வந்து கேப்டன்ட்ட அது சொல்லணும்னா ஒரு கதை ஃபுல்லா சொல்லிடலாம். கேப்டன் இது பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு.